கியூட் பேபி அத்தியாயம் 40. நான் உங்கள் சுராமிகா. இரவெல்லாம் பிரியா அழுவதை தவிர வேற எதுவும் செய்யாமல் இருந்தாள். அவனும் எவ்வளவோ பேசி பார்த்தான். ஆனால் அவள் எந்த பதிலும் அவனுக்கு கூறாமல் அழுது கொண்டு இருந்தாள். என்னமோ பண்ணி தொலை, நீ அழுதால் எனக்கு பிரச்சனை இல்லை, எப்படியும் நான் சொல்றத நீ கேட்க போறதில்ல என்று கரித்து கொட்டிவிட்டு படுத்து தூங்கினான். காலையில் எழுந்த உடனே வேலைக்கு கிளம்பி விட்டான். பிரியா தனியாக மகாவை நன்றாக பார்த்து கொண்டாள். சுபி சும்மா இருந்து கொண்டே இருக்காமல் கார்த்திக்கு போன் செய்தாள். ஹாய் கார்த்தி, எப்படி இருக்க? நான் யாருன்னு தெரியுதா? நான் தான் சுபிக்ஷா பேசுறேன். நீ யாருன்னு தெரியும் எனக்கு, உன் நேம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சுபிக்ஷா சொல்லு, என்ன விஷயம்? திடீர்னு எனக்கு போன் பண்ணியிருக்க? அன்பு வீட்டுல ஒரு வேலைக்காரி இருக்கால, அவளை நீதானே கொண்டு வந்து விட்டாயா கார்த்தி? விட்டையா கார்த்தி? அந்த பொண்ணு ரொம்ப மோசமா பண்றா. நான் என் புருஷனை விட்டுட்டு வந்துட்டேன், அவனை டைவர்ஸ் பண்ண போறேன். நானும் அன்பு ஏற்கனவே லவ் பண்ணியிருக்கோம். இப்போ அன்புக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனாலதான் நைட்டும் பகலும் பார்க்காம என் கூட இருக்கிறான். நீ விட்டுட்டு இருக்க வேலைக்கார பொண்ணு அவளோட அம்மாவை பார்த்துக்கிட்டு சும்மா இல்லாம இவனை ஃபோன் பண்ணி கூப்பிடுறா. இவனுக்கு எவ்வளவோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? இவ்வளவு ஃபீல் பண்றான் தெரியுமா? லவ்வர்ஸ் இடையில அந்த பொண்ணு யாரு இடையில வர்றதுக்கு? எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கவே இல்லை. தயவு செஞ்சு அந்த பொண்ணை அந்த வேலையிலிருந்து எடுத்துட்டு வேற எங்காவது கொண்டு விடு. நான் வேற வேலைக்காரி அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் கார்த்தி, எனக்காக இந்த ஹெல்ப் பண்ணு. நான் அன்பை எப்பொழுதுமே விட்டு கொடுக்க மாட்டேன். அன்பு எனக்கு மட்டும்தான். எனக்கு என் குழந்தைக்கும் அவன் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி இருக்கான். ப்ளீஸ் நீ எனக்கு இந்த ஒரு உதவி செய். கார்த்திக்கு மனம் வலித்தது. நெஞ்சில் எதையோ ஈட்டி எடுத்து அவனை குத்துவது போல் உணர்ந்தான். வலி தாங்க முடியாமல் அழவே ஆரம்பித்தான். அழுகையை அடக்கி கொண்டு, சுபிக்ஷா, இனிமேல் உனக்கு இந்த பிரச்சனை வராது, நான் பாத்துக்கிறேன். நீ உன்னோட விஷயத்தை கண்டினியூ பண்ணு என்று சொல்லிக்கொண்டு போனை வைத்தான். இரவு அன்பு வேலை முடிந்து கொண்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது கார்த்தி போன் அடித்தான். சொல்லு கார்த்தி, என்னடா திடீர்னு போன் அடிச்சிருக்க? பிரியா கிட்ட பேசணும், கொஞ்சம் போன் அவகிட்ட கொடு. டேய், இன்னும் 2 மினிட்ஸ்ல வீட்டுக்குள்ள போயிடுவேன், அப்ப கொடுக்குறேன். ஏன் வீட்டுக்கு போன் அடிக்க வேண்டியது தானே? எவ்வளவுதான் உன் வீட்டுக்கு போன் ட்ரை பண்றது? ஒழுங்கா ரிங்கே போக மாட்டேங்குது, ரிங் போனா எடுக்க ஆள் இருக்க மாட்டேங்குது, அதற்காகத்தான். சரிடா கார்த்தி, எதுக்கு கோவமா பேசுற? நான் எங்கடா கோவப்படுறேன்? ஓகேடா கார்த்தி என்று உள்ளே சென்றவன் பிரியாவை பார்த்து பிரியாவிடம் போனை கொடுத்தான். பிரியா, நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? அவங்க 2 பேருக்கும் இடையில நீ பிரச்சனை உண்டு பண்றியாமே, எதுக்காக இப்படி பண்ற? நான் உன்னை ஒரு இடத்துல விட்டுட்டு வந்தா எனக்கு இப்படிதான் நீ அவமானத்தை உண்டு பண்ணுவியா என்று எடுத்த எடுப்பில் கார்த்தி கேட்க வார்த்தையில் கண் கலங்கி உட்கார்ந்திருந்தாள். பிரியா தன்னால் கண் கலங்கும் போது அன்புவுக்கு இருந்த வேதனையை விட போனில் கார்த்தி கலங்கி நிற்கிறான் என்று தெரியாதபடி அன்பை உலுக்கி எடுத்தது. பிரியா சோபாவில் போய் உட்கார அவள் எதுவும் பேசாமல் கேட்டுக்கொண்டு மட்டுமே இருந்தவள் கொஞ்சம் நேரம் கழித்து, மாமா, நான் அப்படி பண்ணல மாமா என்றாள். வாய மூடு பிரியா, இப்ப நீ என்னோட வாழ்க்கையை சேர்த்து அழிக்கிறதுக்கு பிளான் போட்டுட்ட போல. பிரியா தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள். நடந்ததெல்லாம் நடந்துருச்சு, என்னோட தப்பு தான். கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணை வேறொரு பையன் கூட தங்க வச்சது என்னோட தப்பு தான். அதனால அவன் மேல உனக்கு வேற ஏதாவது எண்ணம் வந்திருக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அது நமக்கு செட் ஆகாதுடா. இப்ப நான் கேட்கிறேன், நான் கூப்பிட்டா என் கூட வந்துருவதானே? நான் வந்து உன்னை கூட்டிட்டு போகட்டா? கூட்டிட்டு போகத்தான் போறேன், நீ வந்துதான் ஆகணும். சரி மாமா, நீங்க எப்ப எங்க கூப்பிட்டாலும் நான் வர்றேன். கூப்பிட்டு போ மாமா என்று அழுதாள். இப்ப எதுக்கு அழற? தேவையில்லாத வேலை பண்ணி வச்சுட்டு அழாத, சரியா போயிடும். அழுதா சரியா போயிடுமா? மாமா, நீ எங்க கூப்பிட்டாலும் வரேன், ஆனா உன்னோட வீட்டுல இருக்க மாட்டேன், அதையும் தெளிவா சொல்லிக்கிறேன். என்னை எங்காவது ஹாஸ்டல்ல கொண்டு விட்டுட்டா நான் இருந்துக்குவேன். ப்ளீஸ் மாமா, அங்கேயும் வந்து உனக்கு இடையில நான் இருக்கிறேன்னு பெயர் வாங்க விரும்பல. இங்க வாங்கினது போதும் மாமா என்று அவள் சொல்லி முடிப்பதற்குள் அவள் கையில் இருக்கும் போனை பிடுங்கி இருந்தான் அன்பு. ஏய், உனக்கு என்னடா பிரச்சனை? இப்ப எதுக்குடா அவளை கூட்டிட்டு போகணும்னு நீ சொல்ற? பதட்டத்துடன் அதே சமயம் கோபமாக கேள்விகளை கேட்க, எங்க 2 பேருக்குள்ள நீ தலையிடாத அன்பு, நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு. அவள் இருந்தா சரிப்பட்டு வராது, பிரச்சனை தான் உனக்கு அதிகமா இருக்கும். நான் வந்து கூட்டிட்டு போறேன், அவள் என்னோட பொறுப்பு, நான் பாத்துக்கிறேன்டா. உன்னோட பொறுப்பா? என்னடா உன்னோட பொறுப்பு? அது என்னோட பொண்டாட்டி, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ என்கிட்ட கேட்காம நீ அவகிட்ட பேசி ஒரு முடிவு பண்ற.
ப்ளீஸ் போனை வை, நம்ம எதா இருந்தாலும் நேர்ல பாத்துக்கலாம் அன்பு என்று போனை வைத்தான் கார்த்தி. கோபத்தில் கையில் இருக்கும் போனை போட்டு உடைத்தான் அன்பு. நான் உனக்கு கொடுத்த போன் எங்கடி என்று கோபமாக அவளை பார்க்க, அந்த கபோர்ட்ல இருக்கு போன் என்று கையை காட்டினாள். அப்போ நீ அந்த போனை யூஸ் பண்ணவே இல்லை அப்படித்தானே? நான் உனக்கு கிஃப்ட்னு சொல்லி கொடுத்த போனை நீ ஏன் அதை ஒதுக்கி வச்சிருக்க பிரியா என்று கத்தினான். அவள் காதை மூடிக்கொண்டாள். பெல்லடிக்கும் சத்தம் கேட்டு அவள் அம்மாவின் ரூமுக்கு செல்ல அவனும் பின்னால் சென்றான். என்னம்மா, ஏதாவது வேணுமா என்று பிரியா கேட்க, இல்லம்மா, அங்க ஒரே சத்தமா இருந்தது, அதான் என்னதுன்னு கேட்கறதுக்கு தான் பெல் அடிச்சேன். அது ஒண்ணும் இல்லம்மா, சும்மா அவர் டென்ஷனா இருக்காரு, அதனால கத்திட்டு இருக்காரு. அவனும் கொஞ்சம் அமைதியாக இருக்க, சொல்லுங்கம்மா, சும்மா எங்களுக்குள்ள வாக்குவாதம் சரியா போயிடும், நீங்க படுத்துக்கோங்கம்மா என்று சொல்லிவிட்டு அவன் ரூமுக்கு சென்றான். ஆனால் அவளோ அன்று அங்கு செல்லாமல் மகாவிடமே உட்கார்ந்து கொண்டாள். அங்கேயே தூங்கினாள். அன்பிற்கு தூக்கம் வரவில்லை. அவள் அருகாமை தேவைப்பட்டது. அவளை இறுக்கமாக கட்டி அணைத்து படுத்து தூங்கி பழகிவிட்டான். அதை மாற்றுவது கஷ்டமாக இருந்தது அவனுக்கு. பிறந்ததிலிருந்து அவள் என்ன கூடவா இருக்கா? 1 மாசம் கூட ஆகல அவள் வந்து. ஆனா அவளோட அணைப்புக்கு இவ்வளோ ஏங்குது இந்த உடம்பு, அதை கண்ட்ரோல் பண்ண கூட முடியல என்று தனக்கு தானே குழம்பியவன், முடியாது, நான் பிரியாவை தேடி போக மாட்டேன், என்ன ஆனாலும் சரி, அவள் மேல தப்பு இருக்கு, அது எப்படி என்கிட்ட கோபம் கேட்காம இந்த வீட்டை விட்டு போகணும்னு அவ முடிவெடுப்பா? அப்போ நான் என்னோட ப்ராப்பர்ட்டி, என்னோட சொத்து, என்னோட உயிர், எனக்கு மட்டும் சொந்தமான உயிர், அதை யாருக்காகவும் எதற்காகவும் நான் கொடுக்க போறேன்னு தெரியல என்று பெருமூச்சு விட்டு கோபமாக கத்தினான். மறுநாள் காலையில் கார்த்தி வந்தான். பிரியா கதவை திறந்து பார்க்கும் பொழுது கார்த்தி நின்று கொண்டிருந்தான். கார்த்தி வந்திருப்பதை பார்த்த அன்பு ஓடி போய் பிரியாவை தன் பின்னால் இழுத்து நிறுத்தினான். இப்ப எதுக்குடா வந்திருக்க கார்த்தி என்று அவன் கோபமாக கேட்க, வீட்டுக்கு வந்த உடனே உள்ள வான்னு சொல்லி பழக அன்பு, இது என்ன பழக்கம் புதுசா? வா என்று. உன் ஆள் அப்படித்தானே, வா, பழகி இருக்க, உன் ஆள் அப்படித்தானே, அதனால நீ அப்படித்தான் பேசுவ. இனி நாங்க எல்லாம் உனக்கு யாரு? அடுத்தவங்க தானே, புரியுதுடா அன்பு, பிரியாவை அனுப்பு, நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். செம கோபத்தில் இருக்கிறேன். பிரியா மேல கைய வச்ச நடக்கிறது வேற. எப்படிடா உன்னால என்னை இப்படி பேச முடியுது? எல்லாம் சொல்லி கொடுத்தது நான் தானே. அன்பு, உன் கூட சண்டை போட வரல, எனக்கு புரியலன்னு நினைக்கிறேன், உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அவள் எங்க வீட்டு பொண்ணு, எனக்காக நீ அவள் கழுத்துல தாலி கட்டியிருக்க, நான் ஒத்துக்கிறேன். எனக்கு நீ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க. உன்னை மாதிரி எனக்கு ஹெல்ப் கட்டாயம் யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க. அதுக்குன்னு பிரியா இங்க இருந்து கஷ்டப்படுவதை பார்த்து கொண்டு இருக்க முடியாதுடா. பிளீஸ்டா, நான் கூட்டிட்டு போறேன்டா, புரிஞ்சுக்கோடா அன்பு, அவ ரொம்ப கஷ்டப்படுறா என்றான் கார்த்தி. அன்பு பிரியாவை தரதரவென இழுத்து கொண்டு ரூமுக்கு சென்றவன் அவளை உள்ளே விட்டு கதவை பூட்டினான். சாவியை எடுத்து பூட்டி கையில் எடுத்து கொண்டான். என்னோட பிரியாவை இப்போ உன்கிட்ட அனுப்ப முடியாது. உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு நீ போயிட்டே இரு. அன்பு, உன் கூட சண்டை போட வரலடா, உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அவள் எங்க வீட்டு பொண்ணு, எனக்காக நீ அவள் கழுத்துல தாலி கட்டியிருக்க, நான் ஒத்துக்கிறேன். எனக்கு நீ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க. உன்னை மாதிரி எனக்கு ஹெல்ப் கட்டாயம் யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்குன்னு பிரியா இங்க இருந்து கஷ்டப்படுவதை பார்த்துட்டு இருக்க முடியாது. பிளீஸ்டா, நான் கூட்டிட்டு போறேன்டா, புரிஞ்சுக்கோடா அன்பு, அவ ரொம்ப கஷ்டப்படுறா என்றான் கார்த்தி. நான் உங்கள் சுராமிகா. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் எங்களுக்கு அடுத்த கதை எழுதுறதுக்கான ஒரு தூண்டுகோலா இருக்கும். தயவு செஞ்சு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் போடுங்க. அப்பதான் அடுத்த கதை எழுதுறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். நன்றி.